மே மாதம் 1ஆம் தேதி 1971 ஹைதராபாத்ல உள்ள ஒரு கணவன் மனைவிக்கு இரண்டாவதா ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். இவன் பிறந்தது ஹைதராபாத்தா இருந்தாலும் சென்னையில உள்ள ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இந்த பையன் படிக்கும் போது படிப்பு மேல கொஞ்சம் கூட ஆர்வம் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா அந்த ஸ்கூல்ல நடத்துற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அதிக ஆர்வத்தோட இருந்தான். 10th படிச்சிட்டு இருக்கும்போது அவன் அப்பா கிட்ட போய் எனக்கு படிக்க விருப்பம் இல்லன்னு சொல்றான். அதுக்கு அவன் அப்பா நீ படிக்காம வீட்ல எல்லாம் சும்மா இருக்க கூடாது, ஒன்னு நீ படி இல்ல வேலைக்கு போன்னு சொல்றாரு. அப்பயே அந்த பையன் திடீர்னு வேலைக்கு போலான்னு முடிவு எடுக்கிறான். பிறகு ஒரு சின்ன மெக்கானிக் செட்ல மெக்கானிக்கா வேலை பார்க்க தொடங்குறான். அவன் எப்படியாவது நம்ம வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தெலுங்குல ஒரு படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. படம் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே அந்த டைரக்டர் இறந்து போறாரு. அதனால அந்த படத்தையும் கைவிடுறாங்க. பிறகு தமிழ்ல ஒரு சில படத்துக்கு சின்ன சின்ன ரோல்ல நடிச்சு தமிழ் சினிமாக்குள்ள கால் எடுத்து வச்சாலும் அவரோட பேஷனால ரேசிங்ல கலந்துக்கிறாரு. அப்ப அவருக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப டாக்டர் எல்லாம் எழுந்திருச்சு நடக்க கூடாதுன்னு சொன்ன போது அவர் திரும்பவும் படத்துல நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. உழைப்பை மட்டும் நம்பி சினிமாக்குள்ள வந்த அந்த பையன் தான் இன்னைக்கு எல்லாருமே தலைன்னு கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற தல அஜித் குமார்.